இந்த பூமியில தேவன் மனுஷனுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? தோட்ட வேலை தாங்க. தேவன் ஏதேன் என்னும் ஒரு இடத்துல ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்குனாரு. அந்த தோட்டத்துல இல்லாத பழ வகைகளே கிடையாது. அந்த பழங்கள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்குமா. அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதியும் அங்க இருந்துச்சாம். அந்த நதி 4 பெரிய ஆறா பிரிஞ்சு அந்த தோட்டத்தை சுத்தி ஓடுமா. தேவன் தாம் உண்டாக்கின மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்துல கொண்டு போய் விட்டுட்டு, அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் நீங்க பறித்து புசிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டு, ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மத்த எல்லா பழங்களையும் நீங்க பறித்து புசிக்கலான்னு சொல்லிட்டு, அதே போல அந்த தோட்டத்தை நீங்க பண்படுத்தணும், காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. எதிலிருந்து அந்த தோட்டத்தை காக்கணும்னா, தோட்டத்துக்குள்ள நாட்டு மிருகங்களும், தோட்டத்துக்கு வெளியில காட்டு மிருகங்களும் இருந்துச்சு. இந்த காட்டு மிருகங்கள்லாம் தோட்டத்துக்குள்ள வந்து தோட்டத்தை சேதப்படுத்தாதபடிக்கு அதை காக்கும்படி தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த காட்டு மிருகமாகிய சர்ப்பம் தந்திரமா தோட்டத்துக்குள்ள வந்துடுச்சு. ஆதாமும் ஏவாளும் அப்பவே அந்த சர்ப்பத்தை விரட்டி அடிச்சிருந்தாங்கன்னா, தேவன் வச்ச அந்த டெஸ்ட்ல மட்டும் ஆதாமும் ஏவாளும் பாஸ் பண்ணியிருந்தா, இந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாமா? தேவன் அப்பவே அந்த சாத்தானை பிடிச்சு நரகத்துல போட்டிருப்பாரு. நாம அப்பவே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சுட்டு ஜாலியா தோட்டத்துல உலாவிக்கிட்டு, வேலை வேலைக்கு பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு, மரத்துல தொட்டில் கட்டி விளையாடிக்கிட்டு, ரிவர்ல குளிச்சுக்கிட்டு, மரத்து நிழல்ல படுத்து தூங்கிக்கிட்டு ஜாலியா இருந்திருக்கலாம். முக்கியமா துணி துவைக்கிற வேலையே இருந்திருக்காதுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? தேவன் மனுஷனை படைக்கும்போது அந்த மனுஷனை சுத்தி ஒரு ஒளி, பிரகாசமுள்ள ஒளி அவனுக்கு ஆடையா இருந்துச்சு. இப்ப நம்ம வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள்லாம் எப்படி மின்னுது, அந்த மாதிரி வானத்துல இருந்து பூமியை பார்த்தாலும் மனுஷங்கள்லாம் ஒளியின் ஆடையை தரித்தவர்களை அங்கேயும் இங்கேயும் உலாவிட்டு இருப்பாங்க. அப்போ மேல இருந்து கீழே பார்த்தாலும் நட்சத்திரங்களை போலதான் தெரிஞ்சிருப்பான். மிருகங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, ஊரும் பிராணிகளை பாருங்க, சின்ன சின்ன பூச்சிகளை கூட பாருங்க. ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா? இல்ல அதை பார்க்கும்போது நம்மளுக்கு நிர்வாணமா தெரியுதா? இல்லல்ல. எல்லாமே ஒரு விதமான ஆடை அணிந்தது போலதானே இருக்கு. அப்ப தேவன் மனுஷனை மட்டும் எப்படி நிர்வாணமா படிச்சிருப்பாரு? நாட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். தேவனுடைய பேச்சை கேட்கறதுனால, சாத்தனுடைய பேச்சை கேட்டதுனாலதான் மனுஷங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம். ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், படிக்கிறது மாத்திரம் இல்லை, நிறைய மார்க் எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், வீடு வாசல் கட்டணும். எவ்வளோ பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் மனுஷன் இந்த பூமியில படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லாம போச்சுங்க. மிருகங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, ஊரும் பிராணிகளை பாருங்க. ஏதாவது ஸ்கூலுக்கு போதா, காலேஜுக்கு போதா, படிக்குதுங்களா, வேலைக்கு போகுதுங்களா, வீடு வாசல் கட்டி அதுல வாழுதுங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா கிடைக்கிறத வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு, பறவைங்களை இருந்தா பாட்டு பாடிக்கிட்டு, மரத்துக்கு மரத்துக்கு பறந்துக்கிட்டு ஜாலியா இருக்கு. அப்படிதாங்க நாமளாம் இருந்திருக்கணும். சாத்தான் உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. ஆனா இந்த பிரச்சனைகளெல்லாம் மாறத்துக்கு ஒரு வழி இருக்குங்க. அது என்ன வழின்னா, தேவன் மனிதனா இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து பிசாச ஜெயிச்சிருக்காரு. நாமும் கூட அவரை ஃபாலோ பண்ணி, அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி நாமளும் அந்த பிசாசை ஜெயிச்சோம்னா, மறுபடியும் தேவன் இந்த பழைய பூமியை அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவார். அதுல யாரெல்லாம் பிசாசை ஜெயிச்சாங்களோ
அவங்கெல்லாம் அந்த புதிய வானம் புதிய பூமியில நம்ம போய் சந்தோஷமா இருக்கலாம். இனி ஒரு சாபமும் இராது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம கூடவே இருப்பார்.